ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த போயம் லைஃப். இந்த போயம் யார் எழுதியிருக்காங்கன்னா ஹென்ரி வான் டைக்ன்ற போயட் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் நான் ஒரு முறை படித்து காட்டிடுறேன், அப்புறம் நம்ம லைன் பை லைன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் with forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ஸோ இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்ப்போம். So let me but live my life from year to year with forward face and unreluctant soul. இது இந்த லைன்ஸில் போயட் ஹென்ரி வான் டைக் என்ன சொல்ல வரேன்னா, லெட் மீனா என்னை விடுங்க. எதுக்கு விட சொல்கிறாருன்னா, லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அவருடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு நினைக்கிறாருன்னா, ஃபார்வர்ட் ஃபேஸ், எந்த ஒரு விஷயத்தையும் ஃபார்வேர்டாக கோலை நோக்கி, அதாவது இலக்கை நோக்கி திங்க் பண்ணுற மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய எண்ணங்கள், சோல், ஆன்மா எப்படி இருக்கணும்னா அன்ரிலக்டண்ட்டாக இருக்கணும், எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், நாட் ஹரியிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மவுனிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். அவசரப்படாமல் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். அதே நேரத்தில் நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், பொறுமையாக இருந்தாலும் என்னுடைய பயணம் இலக்கை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நாட் மவுனிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், அதாவது நாம் ஈஸியாக இலக்கு மறைஞ்சி போகிற விஷயங்களில் கண்டு நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா வருந்தி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வருத்தப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஃபேவராக நடக்க போகிறதில்ல. ஸோ டைமை நம்ம சின்ன சின்ன பொருள்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த டிம் பாஸ்ட், அதாவது நம்ம அந்த இழக்கக்கூடிய பொருட்கள் பாஸ்டில், நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஹோல்டிங் பேக்னால் பின்வாங்குதல், எதுக்காகவும் பின்வாங்கக்கூடாது. பெரும்பாலும் மாணவர்கள், மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் பயம், இந்த பயத்தின் காரணமாகவே அவங்களுடைய இலக்கை நோக்கி போகிறத திசை மாற்றிடுவாங்க. என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது நெகட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு பயம். இந்த பயத்தின் காரணமாகவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இலக்கிலிருந்து விலகி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அவங்க நினைக்கிற வாழ்க்கையை அவங்களால வாழ முடியறதில்ல. But with a whole and happy heart that pays its toll, அதாவது நம்ம முழு மனதோட, ஹோல் அண்ட் ஹாப்பி, முழு மனதோடு இருக்கணும். அதே சமயம் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் that pays its toll to youth and age. ஸோ நம்ம எந்த வயதில் இருந்தாலும் நம்ம முழு மனதோட சந்தோஷமாக ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த ட்ராவல், அந்த பயணம் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கும், வருத்தமாக இருக்காது. நெக்ஸ்ட், ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். நம்ம போகிற பாதை கடினமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், அதுதான் ரஃப்னு சொல்கிறாங்க, கடினமான, ஸ்மூத்னால் கொஞ்சம் எளிமையாக இருந்தாலும் சரி, அந்த ஜேர்னி கண்டிப்பாக ஜாயாக இருக்கும். எப்போ ஜாயாக இருக்கும்னா நம்ம முழு மனதோடு செய்யும்போது, அதே நேரம் சந்தோஷமாக செய்யும்போது, அந்த ஜேர்னி, அந்த போகிற பாதை ரொம்ப கடினமாக இருந்தாலும் அந்த பயணம்
இனிமையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஸோ போயிட் சொல்கிறாரு, நான் இன்னமும் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன தேடிட்டு இருந்தனோ அதே தான் தேடிட்டுருக்கேன். அது என்னென்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புதிய ஃப்ரெண்ட்ஷிப் தேடிட்டு தான் இருக்கார். ஹை அட்வென்ச்சர், நிறைய சாகசங்களை அவர் பண்ணணும்னு நினச்சிட்டே தான் இருக்கார். அண்ட் க்ரௌன், நிறைய வெற்றிகளை நோக்கி அவரோட பயணம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது அவர் சிறிய வயதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறார். இன்னமும் பண்ணிகிட்ருக்காரு. அவர் முழு மனதோடு செய்கிறதுனால தான் அது இன்ன வரைக்கும் அவர் கொண்டு போகுது. சந்தோஷமாகவும் செய்கிறார். My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. அதாவது அவருடைய இதயம் ரொம்ப தைரியமாக இருக்கும். எதுக்காகனா கரேஜ்னா தைரியம். கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், இங்கே குவெஸ்ட்ன்றது சர்ச். அவர் எதை சர்ச் கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட்னா அவருடைய பயணத்தில் இருக்கிற தேடல் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹோப் the road's last turn will be the best. அதாவது அவர் தொடர்ந்து அந்த தேடலில் இருக்கணும். அப்புறம் அந்த தேடல் எந்த விதமாக இருக்கணும்னா நம்பிக்கையோடு இருக்கணும். எந்த விதமான நம்பிக்கைன்னா பாசிட்டிவான நம்பிக்கை. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் நடக்கும். நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்ச இலக்குகளை கண்டிப்பாக அடைஞ்சு தீருவோம் அப்படின்ற நம்பிக்கை, அதுதான் ஹோப். அந்த ஹோப், the road's last turn will be the best. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தோட கடைசி டர்ன் எப்படி இருக்கும், கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்பணும்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த போயம். ஸோ இதிலேருந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ தெரியாதவங்க என்ன பண்ணாலும் இந்த ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Whom does the word me refer to? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் இருக்கிற அந்த மீ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யார் ரெஃபர் பண்ணுதுன்னா போயிட் ஹென்ரி வேன் டைக்கை ரெஃபர் பண்ணுது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? போயிட் எந்த விதமான லைஃப், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப், எந்த விதமான லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம இந்த செகண்ட் லைன் சொல்லியிருக்க மாதிரி த போயட் wants to lead joyful life with forward face and unreluctant soul. ஸோ அவர் எப்பயுமே அந்த ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ஹாப்பி ஹார்ட்னு சொல்லியிருப்பார் ஒரு லைனில். அதே மாதிரி ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கணும், அவரோட ஃபார்வர்டாகவும் இருக்கணும், எப்பயுமே முன்னோக்கி செயல்படுற மாதிரி இருக்கணும். அதாவது ரிவர்ஸில் பேக் வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. அன்ரிலக்டன்ட் சொல், எல்லா விஷயத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஆன்சர்ஸ் அந்த லைன்ஸில் தான் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆன்சர். அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதணும். அதுதான் அந்த கொஷின்ஸ். ஸோ நீங்கள் அந்த லைன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் எழுதிடலாம் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ ஒய் டு யூ திங்க் த போயட் இஸ் நாட் இன் ஹரி? ஸோ போயட் ஏன் அவசரப்படலை அப்படின்னு ஏன் அவசரப்படலைன்னு கேட்குறாங்க. அவர் அவசரப்படலைன்னு சொல்லியிருக்காரு அந்த லைன்ஸில், ஆனால் இவங்க ஏன் அவசரப்படலைன்னு கேட்குறாங்க. த போயட் டஸ் நாட் வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் ஹிஸ் கோல். ஏன் அவசரப்படலைன்னா அவர் அந்த இலக்கை நோக்கி விலகலை. சரி, அவசரமாக செய்கிறவங்க தான் அது ரிசல்ட் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க அந்த பாதையிலேருந்து. ஸோ பொறுமையாக அந்த இலக்கை நோக்கி ரொம்ப ஃபிக்ஸடாக போகிறவங்க அதை விட்டு மாற மாட்டாங்க. அதனால தான் அவர் டஸ் நாட் வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் த கோல். அவர் எந்த காலத்துலேயும் அவர் விலகணுன்றதை யோசிச்சே பார்க்கல. அதனால தான் அவர் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ஹி இஸ் நாட் இன் ஹரி அப்படின்னு நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் எழுதலாம். வாட் ஷுட் ஒன் நாட் மவுண்ட் ஃபார்? ஸோ ஒருத்தன் எதை நினச்சி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றான். ஒன் ஷுட் நாட் மவுன்னா கஷ்டப்படுறது. ஒன் ஷுட் நாட் மவுண்ட் ஃபார் த திங்ஸ் ஹி ஹேஸ் லாஸ்ட். அவன் துளைத்த விஷயங்கள், அவங்கக்கிட்டேருந்து மறைந்து போன விஷயங்களை நினச்சி பார்த்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, பட் போனது தான் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன விஷயமோ அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம கிளம்பிடணும். ஸோ அதை தான் அப்படி சொல்கிறார். பார்க்கலாம்.
வாட் does the poet mean by the phrase in the dim past? ஸோ அந்த dim past என்ற ஃப்ரேஸில் அவர் என்ன சொல்கிறார்? dim pastனா unhappy and unpleasant past experiences. அதாவது அவர் ரொம்ப சோகமான அப்புறம் ரொம்ப துக்கமான நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த டிம் பாஸ்ட், நம்ம இழந்து போன விஷயங்கள். ஸோ அது ஒரு துக்கமான நிகழ்வாக இருக்கலாம், துக்கமான விஷயம், ரொம்ப சோகமான விஷயங்களாக இருக்கலாம், சரியா? அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் வந்து டிம் பாஸ்ட்னு சொல்கிறார். இந்த பாஸ்ட் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப சோகமான நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா, அதை தான் அந்த டிம் பாஸ்ட்னு சொல்கிறாங்க. இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர்? போயட் வந்து ஃப்யூச்சர் கண்டு பயப்படுறாரா? கண்டிப்பாக இல்லை. நோ, த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் த ஃப்யூச்சர். ஓகே, ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? ஸோ ஒருத்தன் எப்படி சந்தோஷமாக ட்ராவல் பண்ண முடியும்? ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை திங்கிங் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் யூத் அண்ட் ஓல்ட் ஏஜ். ஸோ ஒருத்தன் எப்படி சந்தோஷமாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் யோசிச்சு போகணும். அவனுடைய சின்ன வயசில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சாதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நாம் என்ன பண்ணால் தொடர்ந்து அதை பயணிக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். ஸோ துக்க நிகழ்வுகள் யோசிக்காமல் சந்தோஷமான நிகழ்வுகள், சிறு வயதில் நடந்த நிகழ்வுகளை அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிறது மூலிமா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதை அப்படி எழுதலாம். நெக்ஸ்ட், how is the way of life? The way of life is full of twists, turns, ups and downs. It is sometimes rough and sometimes smooth. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, the way of life, இந்த வாழ்க்கைன்ற பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. நிறைய ட்விஸ்ட் இருக்கும், நிறைய டர்ன்ஸ் இருக்கும், நிறைய அப்ஸ் இருக்கும், நிறைய டவுன்ஸ் இருக்கும். இட் இஸ் சம்டைம்ஸ் ரஃப், சம்டைம்ஸ் ஸ்மூத். எல்லா டைமும் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் இருக்காது. ஒரு சில டைம்ஸ் அப்ஸ்ன்னு இருக்கும், ஒரு சில டைம் டவுன்ஸ் இருக்கும். ஓகே, ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்? அதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. வே ஆஃப் லைஃப் அண்ட் ஜேர்னி ஆஃப் லைஃப் கேட்கும். வே ஆஃப் லைஃப்னால் அந்த வழி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த ஜேர்னினா நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. த ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல் அண்ட் லுக்கிங் அஹெட். நம்மளுடைய பயணம் அந்த பாதையில் எப்படி இருக்கணும்னா ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே சமயம் ஃபார்வர்டாக இருக்கணும். லுக்கிங் அஹெட்னா ஃபார்வர்ட். வாட் டிட் த போயட் சீக் ஆஸ் அ பாய்? ஸோ சின்ன வயசில் அவர் எதை தேடிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ஃப்ரெண்ட்ஷிப். ஆஸ் அ பாய் த போயட் சாட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் க்ரௌன். ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புதிய நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், ஹை அட்வென்ச்சர், நிறைய சாகசங்கள், அண்ட் க்ரௌன், நிறைய ப்ரைஸஸ். இதெல்லாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அது நிறைய தேடி போயிருக்காரு, தேடி பயணம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டஸ் த போயட் சீக் ஹியர்? ஸோ என்ன மாதிரியான குவெஸ்ட், என்ன மாதிரியான தேடல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த போயட் சீக்ஸ் த கரேஜ் ஆஃப் தி ஹார்ட். ஸோ அந்த தைரியத்தை தான் தேடிட்டுருக்கு. அந்த தைரியம் இருந்தால் அந்த பயணம் கண்டிப்பாக ஃபார்வர்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், கண்டினியூஸாக அந்த இலக்கை நோக்கி பயணம் இருக்கும். தைரியம் இல்லாதவங்க தான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை நினச்சி பயந்து அது பின்வாங்கிடுறாங்க. ஸோ அந்த தேடல் வந்து தைரியத்தை தேடுறாரு. வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? போயட்டோட நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாரு. த போயட் ஹோப்ஸ் that every turn in his life's journey will be the best and he is optimistic. ஆப்டமிஸ்டிக்னா ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றது திங்க் பண்ணுறது தான். பட் அந்த போயிட் என்ன ஹோப், என்ன நம்பிக்கை வைக்கிறாருன்னா, எவ்ரி டர்ன் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நம்மளுடைய லைஃப்பில் பெஸ்ட்டாக தான் போய் முடியும், எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி பெஸ்ட்டாக தான் முடியுன்றதை நம்புகிறார் போயிட். நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த ரைமிங் வேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த லைன்ஸில். இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அந்த ஒரு லைன் ஒரு போயமில் இருக்க ஒரு லைன் எடுத்துட்டிங்கன்னா அந்த லைனில் கடைசி வேர்டை பார்க்கணும். இந்த கடைசி வேர்டில் இருக்கிற லாஸ்ட் சவுண்டு, இந்த லாஸ்ட் சவுண்ட் நீங்கள் பார்க்கணும். அந்த லாஸ்ட் சவுண்டை வச்சு
எல்லா லைன்ஸில் இருக்க லாஸ்ட் வேர்டோடைய லாஸ்ட் சவுண்டு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ்ட் சவுண்டு சிமிலராக இருக்கும். சிமிலரான ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியர், ஹோல், டால், சியர். இந்த 4 சவுண்ட்ஸ்லேயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஒன் செகண்ட். ஓகே, இந்த 4 சவுண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் சியர் இந்த 2 சவுண்டும் சிமிலராக இருக்குது. இந்த கடைசி சவுண்ட் மட்டும் சிமிலராக இருக்கும். அது ரைமிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி ஹோல் அண்ட் டோல். ஹோல்ன்ற சவுண்ட் இல்லை முடியுது, இந்த டால்ன்ற சவுண்டும் இல்லை முடியுது. ஸோ தீஸ் டூ ஆர் ரைமிங் வேர்ட்ஸ். கொஞ்சம் ரைமிங்காக இருக்கும். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் எதுக்கு போயமில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிதமிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம். அது ஸ்கீம்னா ஒரு திட்டம். அது என்ன பேட்டர்னில் இருக்குது அந்த ரைமிங் ஸ்கீம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இப்போது நம்ம ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம். ஃபியர், சியர், ஹோல் அண்ட் டோல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபியரும் சியரும் ஒரு பேட்டர்னில் இருக்குது. அது நம்ம ஃபியரை நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கணும்னா, இப்போது அந்த ஹோலையும் டோலையும் ஒரே சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம பி, அந்த சவுண்டு வந்து பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம ரைமிங் ஸ்கீம் எப்படி எழுதுவோம்னா ஏபின்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த கொஷனில் போய் எழுதுவோம். இப்போ இயர் நம்ம ஏன்னு மார்க் பண்ணிட்டோம்னா அதே சவுண்டு லாஸ்ட்டில் வருது, அதையும் நம்ம ஏன்னு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சோல்ன்ற சவுண்டு இல்லை முடிகிறது, அதை வந்து நம்ம பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கோல்ன்ற அந்த வேர்டில் இருக்கிற எண்டிங் சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது. சோல் அண்ட் கோல் ஒரே மாதிரி இருக்குதுனால நம்ம அதை பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆர்டராக எழுதும்போது ஏபிபிஏ. ஸோ இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஷின். இது வந்து உங்களுக்கு 8th ரொம்ப ஃபெமிலியரான விஷயங்கள். இதை கொஞ்சம்னா கேர்ஃபுல்லாக போடணும், மிஸ்டேக்ஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் பேராகிராஃப் கொஷின்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். பேராகிராஃப் கொஷின் கம்பல்சரியாக ஒரு போயம்லேருந்து கேட்கக்கூடியது. ஸோ நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் பண்ணும்போது சும்மா வார்த்தைகளை மட்டும் மெமரி பண்ணக்கூடாது, அதோடைய அர்த்தங்களையும் நம்ம சேர்த்து மெமரி பண்ணிக்கணும். அந்த அர்த்தங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதோட தமிழாக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை படித்து இடையில ஒரு சில டவுட்ஸ் இருக்கும்போது நீங்கள் இதை வச்சு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.